மலையாள முன்னணி நடிகர் பகத் பாசிலுக்கு சமீபத்தில ஒரு நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கதா ஒரு விழால சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா ஏடிஹெச்டி. அது என்னங்க ஏடிஹெச்டிங்கிறீங்களா? அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர். அதாவது இது மூளை தொடர்புடைய நரம்பியல் பிரச்சனை தொடர்பான நோய் பாதிப்பு. இது என்னன்னா பெரும்பாலும் குழந்தை பருவத்தில தான் அடிக்கடி ஏற்படும்னு சொல்றாங்க. ஆனா ரொம்ப அபூர்வமா பெரியவங்களுக்கும் ஏற்படுமா? இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, பொதுவாவே நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்துச்சுனாலே கவனச்சிதைவு அதிகமா ஏற்படும். இந்த டிசீஸுக்கு முக்கியமான காரணம் கவனச்சிதைவு. எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு பதற்றமாவே இருப்பாங்க. சும்மா ஒரு இடத்துல உட்காந்தாலும் கைய கால ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரத்துல ஒரு இடத்துல உட்காரவும் மாட்டாங்களாம். திடீர்னு பேசிட்டே இருப்பாங்களாம். திடீர்னு எந்திரிச்சு போயிருவாங்களாம். அதுமாரி யாராவது பேசிட்டு இருக்கும்போது குறுக்க எந்திரிச்சு பேசுறது, கொஞ்சம் சவுண்டா பேசுறது, அது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். திடீர்னு அவங்களுக்கு ஒர்க் வந்து மறந்து போய் என்ன செஞ்சுட்டு இருக்கோங்கிறதே மறந்து போய், அப்படியே ஒரு ஆப்சென்ட்டான மைண்ட்ல அப்படியே உட்காந்துருவாங்களாம். முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படி மாரி சொல்றாங்க. ஸோ பகத் பாசில் விரைவில் குணமடைய பிரார்த்திப்போம். பாய்.